மச்சி அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மச்சி? தெரியலையே மச்சி, ஒரு கோட்டு சொல்ல. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. சேர்மேன் சார் வந்து என்ன தனியா கிளாஸ் எடுக்க போறாரு, இந்த மாதிரி எல்லாம் பசங்களை கெடுக்குறீங்கன்னு சொல்லி. நல்ல உங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி டெய்லி ராஷிகானா மேடம் காலேஜுக்கு வந்தாலும் ஒரு பையன் அறிவு வைக்க மாட்டான், ஆல் கிளியர் தான் ஆகும். அட்டெண்டன்ஸ் எல்லாம் சும்மா 100% வரும் இல்லையாப்பா? சூப்பர்ப்பா. Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வேல்ஸ் ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை, நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது எங்களோட கேமை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்துருக்குறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட நன்றியை வந்து வேல்ஸ் நிறுவனத்து தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கிட்ட தான் இருந்தது. பட் இந்த படத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இன்னும் into 100 ஆக்கின ப்ரொடியூசர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பட் இதில் வந்து ஒரு உன்னதமான ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. நல்ல கிரவுண்ட், அதாவது ஒரு சன் ஆஃப் சாயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பட் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி லைக் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எஸ், அண்ட் ஒரு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப எனக்கு, இப்போ நீங்க பாத்தீங்களா கேம், அதை விட ஒரு 100 ஒரு into 100 இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை கொஞ்சம் ஈரான்ல இருந்து இதுல இருந்து கொஞ்சம் இந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்குலாம் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் இது சொல்றதுக்கு. பட் உண்மை இதுதான். அந்த இப்படி பண்ணுவாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்துல வந்து லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலான அந்த கிராஃபிக்ஸ் சீக்வன்ஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 minutes அந்த சீக்வன்ஸ் வந்து பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமா இந்த தியேட்டர்ல வந்து ஒரு நெவர் சீன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் எங்களோட படங்கள், அதாவது இந்த குவார்டர் சொல்லுன்னு சொல்றது, ஒவ்வொரு பொண்ணும் ஃபீலிங் சொல்றது, இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மேலும் உங்களை வந்து இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும். ஸோ நிச்சயமா இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது யுவன் சங்கர் ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. லைக் என்னோட ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. சிவா மனசுல சக்தி, கற்றது தமிழ், அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியம் ராம் என்னோட பிகெஸ்ட் பிரேக் அந்த படம் சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்ததுக்கு வந்து யுவன் வந்து ரொம்ப உண்மையிலேயே அந்த நிறைய ஒரு அம்மா சாங் கூட இருக்குது. எப்படி ராம்ல ஒரு அம்மா சாங் இருக்கும், இதே மாதிரி அம்மா வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு சாங் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸோ நிச்சயமா அது வந்து படத்துல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வேல்ஸ் நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் நான் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகேண்ணே. மச்சி அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மச்சி?
தெரியல மச்சி, ஒரு கோட்டு சொல்ல. ஐயோ, சேர்மேன் சார் வந்து என்ன தனியா கிளாஸ் எடுக்க போறாரு, இந்த மாதிரி எல்லாம் பசங்களை கெடுக்குறீங்கன்னு சொல்லி. சோ வேற ஏதாவது டைலாக் சொல்லுமா தெரியல. ஆனா வேற ஏதாவது நீங்க தான் சொல்லிட்டு போறானே. ஆனா அந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் நீ சொல்றது ரைட் தான் மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இது ரொம்ப ஒரு 10-15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். எஸ்எம்எஸ் படத்து மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ், அதாவது பசங்க இந்த மாதிரி லவ் பண்ற டைம், இந்த மாதிரி காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அது வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்குது அந்த படம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ். நல்ல உங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். வேல்ஸ் யூனிவர்சிட்டி எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ரொம்ப ரொம்ப நன்றி for all your love. I'm so happy to be here and இன்னைக்கு a very special film is releasing on 31st of January. Please watch it with your friends and family. Ganesh sir, thank you so much for calling us. Pavajay sir, Jeeva, thank you so much and lots and lots of love to you. Thank you for your energy, thank you for your love. That's what keeps us going and watch our film in theaters. Thank you, lots of love. ஸ்ரீதர் மாஸ்டர் கூட்டி 25 நிமிஷம் ஆட வச்சோம். உங்களை வந்து ஆடலாம் வைக்க மாட்டோம். எல்லாருக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்து சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கு மேடம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்பா பால் பொங்கிடுச்சுப்பா. இப்படி டெய்லி ராஷிகண்ணா மேடம் காலேஜுக்கு வந்தாங்கன்னா ஒரு பையன் அறிவு வைக்க மாட்டான், ஆல் கிளியர் தான் ஆகும். அட்டெண்டன்ஸ் எல்லாம் சும்மா 100% வரும் இல்லையாப்பா? சூப்பர்ப்பா. அப்ப அவங்க ப்ரொஃபஸரா வர நீதிக்கு போறோம் சொல்லலாம். சூப்பர். நான் காலேஜ் படிக்கும் போது அந்த பொண்ணோட அண்ணன் தான் வருவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணா. இங்க ராஷிகண்ணாவே வராங்க. அனைவருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிற வெள்ளை வேட்டி கட்டிய அத்தனை ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும், அந்த காளைகளை எல்லாம் கண்களாலேயே விரட்டி விடுகிற எங்கள் வீர தமிழச்சிகளுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய அகத்தியா படக்குழுவினர் சார்பான அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த குதூகலமான மகிழ்ச்சியான நேரத்தில் எங்களுடைய அகத்தியா திரைப்படத்தை பற்றிய சில பதிவுகளை இந்த நேரத்தில் உங்க எல்லாரும் முன்னாலேயும் காண்பிப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த பொங்கல் திருவிழாவை ஒட்டி வருகிற ஜனவரி 31ஆம் தேதி அகத்தியா திரைப்படம் உலகமெங்கிலும் 3 மொழிகளில் வெளியாகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பினை அமைத்து கொடுத்த இந்த வேல் சாம்ராஜ்யத்தினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய எல்லாரது சார்பிலும் மரியாதையான அன்பான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்க எல்லார்ட்டையும் நாங்க கேட்டுக்கிறது தான், 31ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கோலாகல திருவிழாவாக அத்தனை திரையரங்களிலும் நீங்க மாற்றி தருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விழாவை தொடர்கிறோம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய விழாவில் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். நீங்க வந்தீங்கன்னா நாங்க சும்மாலாம் விட மாட்டோம். ஏன்னா ஒரு டான்ஸரை கூப்பிட்டா டான்ஸ் ஆட வைக்கணும், ஒரு பாடகரை கூப்பிட்டா பாட்டு பாட வைக்கணும். அதே மாதிரி சாருடைய பாடல்கள் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் வந்து வேற லெவல்ல வைபா இருக்கும். அந்த ஒவ்வொரு பூக்களும் பாட்டை கேட்டுட்டு சார் அப்படியே ஹைதராபாத்துக்கே போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு மோட்டிவேஷன் எனர்ஜியா இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா சார் உங்ககிட்ட சில கவிதைகள்லாம் கேட்க போறோம். ஏன்னா இது வந்து அதான் சார் ஒரே வார்த்தையில பொண்ணை கரெக்ட் பண்ணு சார். ஒரே வார்த்தை என்ன சார் சொல்லலாம்? ஆக்சுவலா போயிட்டு வான்னு சொல்லலாம். ஏப்பா நீ வேற அந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி கவிதைகள் வந்து சொல்றதுக்கு வந்து சாரால தான் முடியும். எப்பயுமே வந்து நிறைய காதல், திருமணம் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்க கூட நடிச்சவங்களை பத்தி நீங்க ஏதாவது கவிதை சொல்லணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ராஷிகண்ணா மேடம்க்கு ஏதாவது ஒரு கவிதைனா என்ன கவிதை சொல்லுவீங்க? ராஷிகண்ணாவே ஒரு கவிதை தான், அவங்களுக்கு ஒரு கவிதை தேவையில்லை. நோட் பண்ணுங்கப்பா. பட் இருந்தாலும் திடீர்னு கேட்டதால அவங்க என்ன சாதாரண பொண்ணா, உலகத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் கைகோர்த்து ஒன்னா இந்த கல்லூரிக்குள்ள வந்தா அதான் ராஷிகண்ணா. ஓகே நன்றி சார். ஹீரோயினுக்கு சொல்லிட்டு ஹீரோக்கு சொல்லணும். எப்படி எங்க அண்ணனுக்கு சொல்லுங்க சார். எப்பா ஜீவன் நீங்க சொல்லலாமாப்பா? எவ்வளவு பசங்க இருக்கோம் பாருங்க. ஜீவா சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருடைய புன்னகை தான். ஸோ அதை வச்சு ஏதாவது சொல்லலாம். அவருடைய புன்னகை எப்போதுமே இருக்கும் ரோஜா பூவா,
அந்த பூவுக்கு பெயர் வைத்தால் அதுதான் ஜீவா. ஆ ஆ. நன்றி. போதும் கவிதை. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சார். ஆக்சுவலா எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டோம். இவ்வளவு கரும்பு பானெல்லாம் இருக்கு. பொங்கல் வரப்போகுது. நீங்க சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணி 28 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுப்போம். பொங்கலுக்கு ஏதாவது ஒரு கவிதை. பொங்கலை சிறந்த கவிதை தான். நம்பிக்கையே அடுப்பு, முயற்சியே நெருப்பு, வைத்து பாருங்கள் சரித்திரமே பேசும் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல். நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஆமா, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சொல்றேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் ஒரு பார்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஐஷாரி சார். இந்த பாட்டை பார்த்தாலே தெரியும், பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமா அவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் செதுக்கி பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. நம்ம அதுக்கப்புறம் ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு பா விஜய் சார். அவரோட லிரிக்ஸா இருக்கட்டும், யுவன் சங்கர் மியூசிக்கா இருந்தாலும் சரி, அந்த சாங்கை எவ்வளவு அழகா உள்ள ஒரு எடிட்டிங்ல இருந்தும் அதுல ஒவ்வொரு வேலையும், ஒரு பாட்டுக்கே இவ்வளவு வேலைன்னா அந்த படத்துல எவ்வளவு வேலை இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கலாம். அந்த அளவுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸ்ட்ரானரி. அந்த லிரிக்ஸ் வந்து சான்ஸே இல்லை சார். அதை ரசிச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சாங்ல. அப்புறமா முக்கியமா சொல்லணும்னா நம்ம ஜீவா சார், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அந்த சாங்கை வந்து அவ்வளோ லவ்வபிளா, கிரேஸ்ஃபுல்லா, அழகான ஹூக் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த ஆஷிகா அழகாவும் ஆடி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஆடி இருக்காங்க. இப்ப ஆடுவாங்களான்னு தெரியல, கேளுங்க. ஓகே, அதாவது மாஸ்டர் ஆசைப்படுறாங்க அந்த பாட்டுல வர சிக்னேச்சர் மூமெண்ட்டை ஹீரோ ஹீரோனை வச்சு ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. And I want to speak in Tamil. Speak in Tamil. You speak in Tamil. Okay, you will act with our bro, Jiva bro. I will say some Jiva bro dialogues. In past movies, just one word at a time, please. Okay, not Jiva, no, past movie, it was Blast movie. You speak the dialogue, all girls and boys clap hands. Okay. First one dialogue. Okay. ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. More word. Each girl have each feelings. Give me one word, 2 words at a time. ஒவ்வொரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஒவ்வொரு ஃபீலிங் machine. கடைசியா ஒரு கோட் சொல்ல மச்சி. கடைசியா லாஸ்ட் டைலாக். மச்சி ஒரு கோட் சொல்ல மச்சி. One more time. மச்சி ஒரு கோட் சொல்லு. மச்சி ஒரு கோட் சொல்லு. சொல்லு. ரைட் அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஃபுல்லா சொல்லலாம் நினைக்கிறேன். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுத்தலாம் எல்விட் சார் அவர்களுக்கு. இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு இருக்கோம். இந்த சிறப்பான விழாவில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் அகத்தியா படம் வருகிற 31ஆம் தேதி உலகம் முழுவதும் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக ஒரு கேம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் அருமை சகோதரர் ஜீவா இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. மிஸ்டர் எட்வர்ட் அவர் வந்து பாம்பேல இருந்து இதுக்காக வந்திருக்காரு. அவர் தான் RR படத்தில் வில்லனா நடிச்சவர். இந்த படத்துலையும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஸோ நிச்சயமா இந்த படத்தை உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச இயக்குனர் பா விஜய் அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட சேர்ந்து இந்த படத்தை பாம்பேல இருந்து வேம் இந்தியா அனீஷ் அவர் வந்து இதை சேர்ந்து தயாரிச்சிருக்காரு. அவரும் பாம்பேல இருந்து இங்க வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருடைய முன்னிலையிலும் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் இருக்காரு. எல்லாரும் முன்னிலையிலும் இன்னைக்கு இந்த விழாவை இங்க சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து 31ஆம் தேதி நீங்க எல்லோரும் தியேட்டர்ல போய் அகத்தியா படம் பார்க்கணும்.
பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.